நம்ம சேல் சப்ஸ்கிரைபர் ஷாலி மக்கள் அண்ட் சன்ஸ் எல்லாருக்கும் கோர்ஸ் நம்ம வீடியோ யூடியூப்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேர்த்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு. ஸோ நம்ம சேனல்ல இனிமே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியா நியூசிலாந்து சீரிஸ் தான் கவர் பண்ண போறோம். ஏன்னா அதுக்கப்புறம் அடுத்த இதுவே ஐசிசி T20 வேர்ல்ட் கப் 2026 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ உங்களுக்கே தெரியும் தான் நம்ம இந்தியன் டீம் ஆன லாஸ்ட் T20 சீரிஸ். ஸோ இதுக்கப்புறம் அவுட் அண்ட் அவுட் T20 வேர்ல்ட் கப் ஆக்ஷன் தான் ஒரு 2 months. அதுக்கப்புறம் IPL. ஸோ அவ்வளவுதான் மக்களே குஷியாயிடுவீங்க. ஸோ பாத்தீங்கன்னா ஓடிஐ சீரிஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போல இந்தியன் டீம் 2-1 ஒரு A டீம் ஒன்று தோத்தாங்க. பும்ரா தவிர எல்லாருமே இருந்தாங்க. நியூசிலாந்து ஒரு C டீம் வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ T20 ஆஸ் யூசுவல் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும், ரிவெஞ்ச் எடுக்கணும். நியூசிலாந்து T20ஸ்ல கொஞ்சம் வீக்கா தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க, நம்ம அதை கேபிடலைஸ் பண்ணலாம். பட் இந்தியன் டீம் ஃபர்ஸ்ட் T20 வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சாரி கைஸ், என்னால ரிவ்யூ போட முடியல, ஷார்ட்ஸ் ஆகிறோம்னு சொல்லியிருந்தேன், போட முடியல. ஸோ அடுத்து செகண்ட் T20 பக்கம் போவோம். ஸோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏன் ஒரே T20 சுத்தி நடக்குதுரா அப்படின்னு நீங்க கேட்கலாம். டெஸ்ட் ஆடலையான்னு கேட்டா இல்ல. ஏன்னா ஐசிசி T20 வேர்ல்ட் கப் 2026 பாத்தீங்கன்னா February 7 இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா டுகெதர் ஆடுறாங்க, கம்பைன் பண்ணி ஹோஸ்ட் பண்றாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா 20 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, 5 குரூப்பா. ஸோ அதனால எல்லா டீம்ஸும் இப்போ நிறைய T20 ஆடுறாங்க, ஏன்னா ப்ரிப்பரேஷன். ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்தியா நியூசிலாந்து ஆட போற 5 T20 தான் அவங்க லாஸ்ட் ப்ரிப்பரேஷன். அதுக்கப்புறம் ஒரு வார்ம் அப் மேட்ச் ஆட்டு ஸ்ட்ரைட்டாவே T20 வேர்ல்ட் கப் போயிடுவாங்க. உங்களுக்கே தெரியும் இந்தியாவோட 4 மேட்சஸ்ல 3 மேட்ச் இந்தியா, ஒரு மேட்ச் ஸ்ரீலங்கா ஆடுறாங்க. ஸோ நியூசிலாந்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியா தான் நடக்குது. ஸோ பாத்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப் மோட் ஸ்டார்ட் ஆனதால எல்லா டீமும் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்றாங்க. அது நம்ம T20 வேர்ல்ட் கப் கிட்ட டேட் வரும்போது ஒவ்வொரு டீமோட ஸ்குவாட் அனாலிசிஸ், ப்ரிவியூ, ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், அவங்க பெஸ்ட் பிளேயர்லாம் அவங்க எந்த குரூப்ல இருக்காங்க, அவங்க சூப்பர் எக்ஸ் போவாங்களா மாட்டாங்களா, இந்த மாதிரி நம்ம டீடைல் அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவியூ போட போறோம். ஸோ ஸ்டே டியூன் மக்களே. இந்தியா நியூசிலாந்து சீரிஸ் முடிச்சோன்னே அதான் போட போறோம். சரிடா, இன்னைக்கு வீடியோ எதை பத்தி தான் பேச போறேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ எதை பத்தி பேச போறோம் பாத்தீங்கன்னா இந்தியா நியூசிலாந்து செகண்ட் T20 மேட்ச் ப்ரிவியூ பேச போறேன். ஃபர்ஸ்ட் T20 ரிவ்யூ ஷார்ட்டா பாத்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் T20 பாத்தீங்கன்னா டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்தாங்க நியூசிலாந்து. பட் எதுவுமே ஒழுங்கா போல. நாக்பூர் பிச்சு ஸ்லோ பிச்சு நம்ம எதிர்பார்த்தேன். நான் ப்ரிவியூலுமே 150 தான் சொல்லியிருந்தேன். ஆனா பேடி அடிச்சிட்டாங்க இந்தியன் டீம். அவங்க ஸ்கை பால கண்டினியூ பண்றாங்க. அபிஷேக் சர்மா பேய் மாதிரி ஆறாரு மனுஷன். நம்பர் 1 ரேங்க்டு பேட்ஸ்மேன் ஏன் காமிச்சாரு. 85 ரன்ஸ் சும்மா டெமாலிஷ் பண்ணிட்டா நியூசிலாந்து பவுலர்ஸ். செம்மடி அடிச்சிட்டாரு. இஸ்ரோதி கிட்ட அவுட் ஆனாரு. இல்லைன்னா கண்டிப்பா ஒரு பிளேசிங் செஞ்சுரி வந்திருக்கும் அபிஷேக் சர்மா கிட்ட இருந்து. ஒரு பிளாஸ்டிங் இன்னிங்ஸ். சஞ்சு சாம்சன் லைட்டா 10 ரன் சொல்லிட்டாரு. இஷான் கிஷன் கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணல, 8 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. பட் எனிவேஸ் அபிஷேக் சர்மா கொடுத்த ஸ்டாண்ட்ல இந்தியன் டீம் செம்மையா ஆடி முடிச்சாங்க. பினிஷிங்ல பாத்தீங்கன்னா சூரியகுமார் 32 ரன்ஸ் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிங்கு சிங் ஃபர்ஸ்ட் 7 பால் 7 ரன். அதுக்கப்புறம் பேய் மாதிரி ருத்ரதாண்டவன் எடுத்து 20 பால் 44 ரன் அடிச்சு இந்தியன் டீம் 238 ரன்ஸ் அடிக்க ஹெல்ப் பண்ணாரு. பாண்டியாவோட 25 குரூஷியல். ஸோ இந்தியன் டீம் ஒரு ஸ்லோ நாக்பூர் பிச்ல 238 அடிச்சிருக்காங்கன்னா பேட்டிங் ஃபைட் போர் இல்லாம இது முடியவே முடியாது. இத்தனைக்கும் அக்ஷர் சிவம் பும்ராவா பேட்டிங் கான்ட்ரிபியூட் பண்ணல. ஏன்னா நியூசிலாந்து ஆஸ் யூசுவல் சொன்ன மாதிரி வீக் தான். பட் இந்தியன் டீம் ரிங்கு சிங்கர் அவ்வளவு பேடா மிஸ் பண்ணாங்க. நீங்க பாப்பீங்க பினிஷிங்ல கிங்ஸ் ரிங்கு அப்படின்னு பேரே வைக்கலாம். அந்த அளவுக்கு மனுஷன் எல்லா மேட்சும் செம்மையா பினிஷ் பண்ணி கொடுக்காரு. ஸோ அதனால இந்தியன் டீம் 238 அடிச்சாங்க. நியூசிலாந்து உங்களுக்கே தெரியும் இந்த ஸ்கோரை பார்த்து அவங்க சேஸ் பண்ணா ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு. ஆஸ் யூசுவல் அதே தான் நடந்தது. பட்டு விக்கெட் வந்து டிம் ராபின்சன், டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா யாருமே அந்த அளவுக்கு ஸ்டார்ட் கொடுக்கல. கிளென் வில்லியம்ஸ் மட்டும் மனுஷன் தேர்ட் ஓடியில இருந்து அவர் ஃபார்ம் கண்டினியூ பண்றாரு. ஒரு செஞ்சுரி. இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு மேக்னிஃபிசன்ட் ஒரு 78. பட் அன்பார்ச்சுனேட்லி செஞ்சுரியா கன்வெர்ட் பண்ண முடியல. அவர் ஒருத்தர் தான் ஸ்டாண்ட் அவுட்டா தெரிஞ்சாரு. பட் அவருமே பாத்தீங்கன்னா நல்லா நாக் ஆட்டு போயிட்டாரு. அவருக்கு சப்போர்ட்டும் கிடைக்கல. ஏன்னா டேரி மிச்சல் ஒரு 28 ரன், மார்க் சாப்பன் 39 ரன், அதுக்கப்புறம் வந்து கேப்டன் சார்னு 20 ரன் அடிச்சாரு. ஸோ அதனால நியூசிலாந்தால 190 for 7 அடிக்க முடிஞ்சது. 40 ரன்ஸ் கிட்ட நியூசிலாந்து தோத்துட்டாங்க. செம்ம பெர்ஃபார்மன்ஸ். அரௌண்ட் 48 ரன்ஸ் தோத்துட்டாங்க. இந்தியன் டீம்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே அடிவாங்க. ஈவன் பும்ராவே 3 overs 9, பாண்டியா 2 overs 20. எல்லாருமே எக்ஸ்பென்சிவா தான் இருந்தாங்க. பட் சிவம் துபே கொடுத்த 3 ஓவர்ல 2 விக்கெட் எடுத்து சூப்பரா போட்டாரு. வருண் சக்கரவர்த்தி என்னதான் எக்ஸ்பென்சிவா போனாலும் நல்லா போறாரு. ஏன்னா இது எக்ஸ்பெக்டட் நாக்பூர் பிச் இல்ல, ஒரு பிளாட் பேட்டிங் ட்ராக்கா கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால ரன்ஸ் கெலோரா இருந்தது. பட் இந்தியன் பவுலர்ஸ் ஆஸ் யூசுவல் 200 கிலோ கன்சீட் பண்ணாம நல்லா போட்டு முடிச்சாங்க. ஸோ இந்தியன் டீம் ஃபர்ஸ்ட் T20 காம்ப்ரிஹென்சிவா 48 ரன்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு அவுட் ஆஃப் மேட்சாவே இல்ல. ஈஸியா இந்தியன் டீம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே மேட்ச் முடிச்சிட்டாங்க. செகண்ட் T20 இன்ட்ரெஸ்டிங்கா போனா நல்லா இருக்கும். நானும் அதான் நினைக்கிறேன். ஷெட்யூல் பார்த்துட்டு வீடியோக்குள்ள போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் T20 நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்தியன் டீம் ஜெயிச்சிட்டாங்க. நாக்பூர் நடந்து. செகண்ட் T20 எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ராய்ப்பூர். ஸோ சுத்தி நார்த்ல தான் நடக்குது. அது என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 1 day பிரேக் எடுத்து ஃப்ரைடே, அதாவது Jan 23 ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சண்டே அகைன் ஒரு நாள் தான் கேப். ஏன்னா சுத்தி பக்கத்து ஊர்ல தான் நடக்குது. எல்லாமே நார்த் சைடு தான். ஸோ அதனால கவுஹாத்தில 3rd T20, 4th T20 சவுத்துக்கு வரும் 5th and 4th. வைசாக்ல 4th T20 Jan 28. அதே மாதிரி 5th T20 Jan 31 ட்ரிவாண்ட்ரம். ஸோ பாத்தீங்கன்னா 5 T20 சுத்தி இப்படிதான் நடக்கும் போது 7 o'clock இந்தியன் டைம் படி ஸ்டார்ட் ஆகும். லைவ் நீங்க ஜியோ ஹாட்ஸ்டார், ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ ஃபேக்ட் ஆஃப் த டேக்குள்ள போவோம் மக்களே. ஸோ இன்னைக்கு என்ன ஃபேக்ட் ஆஃப் த டே அப்படின்றது பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவோட பத்தி தாங்க. ஏன்னா சூரியகுமார் யாதவ் இந்தியன் டீமுக்கு இது வரைக்கும் 37 மேட்சஸ் கேப்டன் பண்ணியிருக்காரு. சின்ஸ் ஸ்ரீலங்கா சீரீஸ்ல இருந்து கேப்டன்சி ஹேண்ட் ஓவர் பண்ணதுல இருந்து ஒரு பெஸ்ட் வின் பர்சன்டேஜ் எவர் இன் T20 ஃபார்மேட்னா அது சூரியகுமார் யாதவ் பேருக்கு தாங்க போகுது. 31 மேட்ச் ஜெயிச்சிருக்காருங்க. 6 மேட்ச் தான் தோத்துருக்காரு. அவுட் ஆஃப் 37 மேட்சஸ் சூர்யா ஹவ் ஒன் 31 அண்ட் லாஸ்ட் ஒன்லி 6. அப்போட வின் பர்சன்டேஜ் பாத்துக்கோங்க, அரௌண்ட் 85% மேல இருக்கு. நன் ஆஃப் த கேப்டன் எவர் இன் T20 ஹேட் திஸ் ரெக்கார்ட். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் சூரியகுமார் யாதவ் தான் சொல்லணும். சரி வாங்க ஸ்டேடியம் மேட்சஸ்குள்ள போவோம். ஸோ எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ராய்ப்பூர் ஸ்டேடியம் நடக்குது. ஸோ
இது பாத்தீங்கன்னா ஒரே T20 தான் ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க இன்டர்நேஷனலா. ஐபிஎல் ஒரு 6 மேட்ச் இருந்திருக்கு. ஓவரால் இங்க பாத்தீங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியா T20 2023 ஆனாங்க. இந்தியன் டீம் 20 ரன்ஸ் ஜெயிச்சாங்க. ஆனா ஐபிஎல் பாத்தீங்கன்னா இங்க நடந்த 6 மேட்ச்ல 2 மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீமும் 4 மேட்ச் சேசிங் டீமும் ஜெயிச்சிருக்காங்க. சோ இந்த கிரவுண்ட் பாத்தீங்கன்னா 3 ஆஸ்பெக்ட். இது வந்து ஒரு 180-200 பிட்ச் கிடையாது, ஒரு லார்ஜர் பவுண்டரி சைஸான கிரவுண்ட். ஸோ அதனால 140-170 தான் எங்க நார்மல் ஆவரேஜ் ஸ்கோர். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 159, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 142. பேசர்ஸ்க்கு இங்க பாத்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் இருக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு பால் வந்து ஸ்லோவாகும் அண்ட் டியூ கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு எந்த டீமோட ஸ்பின்னர்ஸ் இங்க நல்லா போறாங்களோ கன்ஃபார்மா நல்லா இது ஹெல்ப் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஒரு 180 மேல அடிச்சிங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேடியம்ல இதை நோட் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்தியன் டீம் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். அவங்க தான் ஃபேவரட்ஸா இருக்காங்க. ஸோ ஸ்குவாட படிச்சுட்டு அவங்களோட அனாலிசிஸ் சொல்ல போவோம். ஸ்குவாட் பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் கேப்டன், அபிஷேக் சர்மா, ரிங்கு சிங், திலக் வர்மா இன்ஜுரின்றனால ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காரு. விக்கெட் கீப்பிங்ல சஞ்சு சாம்சன், இஷான் கிஷன், அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர்ஸ்ல ஹார்திக், அக்ஷர் பட்டேல், சிவம் டுபே, பவுலர்ஸ்ல ஜஸ்பிரீத் பும்ரா, குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, அர்ஷதீப் சிங், அஷித் ராணா, ரவி பிஷ்னாய். ஸோ இதுல பாத்தீங்கன்னா திலக் வர்மா, வாஷிங்டன் சுந்தர் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ண ஸ்குவாட்ல இருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இன்ஜுரினால ரவி பிஷ்னாய் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் வந்திருக்காங்க. அந்த 2 செலக்ஷன்ல பிஷ்னாய் என்னால ஒத்துக்கவே முடியல. சடன்லி எங்க இருந்து ஃப்ரேம்ல இருந்து வந்தான்னு தெரியல. ஸ்ரேயஸ் ஐயர் அக்செப்ட். சரி ஓகே, பிளேயிங் லோன் என்னடா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஃபர்ஸ்ட் T20 என்ன பிளேயிங் லோன் இருந்தோ அதே தான் இருக்கும். மற்றபடி எந்த பிளேயிங் லோன் சேஞ்சஸ் இருக்காது. குல்தீப் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி பென்ஸ் தான் நினைக்கிறேன். ஸோ அபிஷேக் சர்மா லோ பண்ணது சஞ்சு சாம்சன் கிடைக்கிற சான்ஸை யூஸ் பண்ணவங்க கில்லுக்கு ஹெடா ப்ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல நாக் டியூ. சஞ்சு சாம்சன் நம்ம அபிஷேக் ஓப்பனிங் 1 டவுன்ல திலக் வர்மாக்கு பதிலாக லைக் டு லைக் இஷான் கிஷன் அவர் தான் ஆட வைக்கிறாங்க. ஸோ அவரும் பெர்ஃபார்ம் பண்ணும். சூர்யா as a கேப்டன் நல்லா பண்ணார், பேட்டிங் ஸ்டெப் அப் பண்ணோம். நம்பர் 5 சிவம் டுபே, 6 ஹார்திக் பாண்டியா, 7 ரிங்கு சிங், 8 அக்ஷர் பட்டேல். பேட்டிங் டெப்த் பயங்கரமா இருக்கு. நம்பர் 9 வருண் சக்கரவர்த்தி, அர்ஷதீப் சிங், 10 வருண் சக்கரவர்த்தி, 11 பும்ரா. ஸோ இப்படி தான் இருக்கும். 6 பவுலிங் ஆப்ஷன், 8 பேட்டிங் ஆப்ஷன். இதுக்கு மேல என்ன வேணும்? கன் 11 இந்தியாவுக்கு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் அபிஷேக் சர்மா கிட்ட ஸ்டார்ட் பண்ணோம். நான் ஃபர்ஸ்ட் T20 ப்ரிவியூல சொன்னேன் அபிஷேக் சர்மா யாரும் ஸ்டாப் பண்ணலன்னா அவ்வளவுதான், ரன் ஃப்ளோ வந்து இருக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி வந்து அபிஷேக் சர்மா இஸ் இன் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப். லாஸ்ட் 1.5 இயர்ல பேய் மாதிரி அடிச்சிருக்காரு மனுஷன். ஃபாஸ்டஸ்ட் டு 5K ரன்ஸ் அபிஷேக் சர்மா இப்பதான் ரீசெண்டா ஜாயின் பண்ணிருக்காரு. ஸோ இஸ் ஆன் பிஸ்டரிங் ஃபார்ம். நியூசிலாந்து பவுலர்ஸ் அவர் வந்து ஒரு 30-40 விக்கெட் எடுத்தாதான் உண்டு, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் மாட்டிப்பாங்க. ஏன்னா அபிஷேக் சர்மா கண்ட்ரோல் பண்ண மாதிரி நியூசிலாந்துல பவுலர்ஸ் இல்ல. மேபி ஜேக்கப் டஃபியன், கைல் ஜேம்சன் டு சர்டன் எக்ஸ்டென்ட் சொல்லலாம். பட் அபிஷேக் சர்மா ஒன்ஸ் 40 இல்ல 50 கிராஸ் பண்ணிட்டாருன்னா தமால் டுமில் தான். அதனால இந்தியன் டீம் ஒரு பிஸ்டரிங் ஸ்டார்ட் கிடைக்குது. பட் உங்களுக்கு தெரியும் அபிஷேக் சர்மா அந்த ஸ்டார்ட் கிடைக்கலாம் இந்தியன் டீம் மாட்டிப்பாங்க. ஸோ அபிஷேக் சர்மாவோட ஸ்டார்ட் செகண்ட் T20 ரொம்ப crucial. செகண்ட் இஷான் கிஷன், சஞ்சு சாம்சன் 2 பேருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பர்ஃபார்ம் பண்ணல. 2 பேரும் 10 and 8 அவுட் ஆனாங்க. செகண்ட் T20 கண்டிப்பா 2 பேரும் பர்ஃபார்ம் பண்ணா ஒன்ஸ் திலக் வந்துட்டானா இஷான் கிஷன் போயிடுவாரு, பேக்கப் ஆயிடுவார். சஞ்சு சாம்சனுமே அவர் பர்ஃபார்ம் பண்ணா இஷான் கிஷனா தூக்கி போட்டு சஞ்சுவை வெளில போட்டுருவாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குலயும் காம்படிஷன் இருக்கு பிளேயிங் லோன் இருக்கணும்ன்றதுக்கு. ஸோ அதனால சஞ்சு சாம்சன் அட்லீஸ்ட் ஒரு 30-40 அடிக்கணும் செகண்ட் T20 பிகாஸ் காம்படிஷன் ஹெவியாண்டே இருக்கு. அந்த இஷான் கிஷன் கிடைக்கிற சான்சஸ் யூஸ் பண்ணும். ஏன்னா திரும்பி ரொம்ப வருஷம் எடி ஸ்குவாட்ல வந்திருக்காரு. ஸோ எக்ஸ்பெக்ட் போத் தீஸ் பிளேஸ் டு ஸ்கோர் 30 and 40+. ஏன்னா அப்பதான் அபிஷேக் சர்மா மேலேயே பிரஷர் இல்லாம இவங்க 2 பேரும் நல்ல ரன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஏன்னா ஃபுல் அவுட் பிரஷர் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் அபிஷேக் மேல தான் இருக்கு. சஞ்சு அண்ட் இஷான் கிஷன் கொஞ்சம் அடிக்கணும். லெட்ஸ் சி ஜேமிசன் இப்போ எல்லாம் சாண்ட் எல்லாம் என்ன போடுறாங்க, இவங்க எப்படி அட்டாக் பண்றாங்கன்னு பார்ப்போம். இது பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர் தாங்க இந்தியா ஸ்ட்ரென்த்னு சொல்லுவேன். ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயருமே பெஞ்ச்ல இருந்துமே மிடில் ஆர்டர் கன்னா இருக்குன்னா நீங்க எவ்வளவு ரிசோர்சஸ் இருக்குன்னு பாத்துக்கோங்க. ரிங்கு சிங் சொல்லி ஆகணும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபினிஷர்ஸ் ஆஃப்டர் MS தோனினா நான் ஹையா ரிங்கு சிங் ரேட் பண்ணுவேன். அவர் காமன் கம்போஸ்டா டெலிவர் பண்றாரு. நோ பிரஷர், நோ சைன்ஸ் ஆஃப் ஹரியிங். செம்ம பிளேயர், செம்ம டேலண்டட் பிளேயர். அடுத்த தோனியா நம்ம க்ரூம் பண்ணலாம் இந்தியன் டீம்ல. நீங்க 7/7 இருந்தார் ஃபர்ஸ்ட் T20 அவுட் ஆஃப் நோவேர் 44 பண்ணாங்க. என்ன சொல்றது, காமன் கோல்டா டெப்தோஸ்ல அடிக்கிற ஒரே ஆள் ரிங்கு சிங் தான். அவரோட நாக் ரொம்ப குரூஷியல். செகண்ட் T20 என்ன பண்ணான்னு பார்ப்போம். சூரியகுமார் யாதவ் நல்ல ஸ்டார்ட் கிடைச்சது. பட் அவருமே ஒரு பிக் டியூ நாக்ல இருக்காரு. ஏன்னா 30 இன்னிங்ஸா ஒரு ஆப்ஷன்ஸே வராம ஓட்டிட்டு இருக்காரு T20. இட்ஸ் ஹேட் டு see சூர்யா லைக் திஸ். ஸோ செகண்ட் T20 ராய்ப்பூர்ல மேபி பெரிய கிரவுண்டா இருந்தாலும் சூர்யா எடுக்குமா, லெட்ஸ் see வெயிட் பண்ணி பார்க்கணும். இல்ல அவுட் ஆயிட்டாருன்னா கொஞ்சம் கஷ்டம். நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் பக்கம் போவோம். ஹார்திக் பாண்டியா, ஸ்ரேயஸ் ஐயர் பெஞ்ச் தான் சொன்னால் பேசல. ஹார்திக் பாண்டியா, சிவம் டுபே, அக்ஷர் பட்டேல் இவங்க 3 பேர்ல சிவம் டுபே வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்றாங்க. அவர் கொடுக்குற பவுலிங் எல்லா மேட்சும் கன்ஃபார்மா ஒரு விக்கெட் எடுத்துறாரு. நேத்தி பாத்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்தாரு ஃபர்ஸ்ட் T20. குட் டு சி சிவம் டுபே கெட்டிங் a lot of overs. ஏன்னா பாண்டியாக்கு லெஃப்ட் லைக் பேக்கப்பா பார்த்தாங்க. பட் பாண்டியாக்கு ஈக்குவலாவே நான் பெர்ஃபார்ம் பண்ணணும் அவர் பண்ணிட்டு இருக்காரு. பேட்டிங்ல அவர் ரொம்ப கீழே இருக்காங்க. ஸோ வி ஷான் சே எனிதிங் அபவுட் இஸ் பேட்டிங். பட் பவுலிங்ல என்னதான் எக்ஸ்பென்சிவா போனாலும் இஸ் டேக்கிங் க்ரூஷியல் விக்கெட்ஸ். அது வரைக்கும் ஹாப்பி. பாண்டியா பத்தி நான் சொல்லவே வேணும். 25-30 அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. பவுலிங்ல எக்ஸ்பென்சிவா போனாலுமே விக்கெட் எடுப்பார். அக்ஷர் பட்டேல் வைஸ் கேப்டன், அவரும் பக்கா. சாண்டர் மாதிரி 4 over 30 ஒரு விக்கெட் வந்துடும். பேட்டிங்ல நீங்க எங்க அனுப்பலாம் ரன் வந்துடும். ஸோ இவங்க 3 பேர் தாங்க இந்தியாக்கு எக்ஸ்பேக்டர். அபிஷேக் சர்மா தவிர நான் சொல்றது ஏன்னா ஸ்கையும் ஃபார்ம்ல இல்ல. ஸோ இவங்க 3 பேர் நியூசிலாந்து பவுலர்ஸ் மிடில் ஆர்டர்ல எப்படி கண்டெயின் பண்றாங்க, பவுலிங் எப்படி ஆடுறாங்கன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அர்ஷித் ராணா என்னதான் ஓடியில சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாலும் இந்த கரண்ட் T20 அவனுக்கு அர்ஷித் ராணாக்கு இடம் இல்ல. ஏன்னா நல்ல பெர்ஃபார்மர் தான். பட் எங்க ஆட வைப்பீங்க அதுதான் கேள்விக்குறி. என்னன்னா ஒரே ஒரு கன்சர்ன்னா பும்ரா வந்து இப்போ லேட்டரா ஒரு 5-6 மேட்சா
பாக்குற அந்த அளவுக்கு பழைய மாதிரி எஃபெக்டிவா தெரியல. விக்கெட்லெஸ்ஸா போறாரு சில மேட்ச், இல்ல எடுத்தாலும் ஒரு விக்கெட் தான் எடுக்கிறான். ஆல்சோ இஸ் பிகமிங் எக்ஸ்பென்சிவ். ஏஷியா கப்ல இருந்தே நான் நோட் பண்றேன். ஸோ அதனால பழைய பும்ரா பார்க்கணும். வேதா கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாரும் தோணுது. ஸோ பும்ரா அந்த ஃபயரோட செகண்ட் இன்னிங்ல வந்தா நல்லா இருக்கும். ஹர்ஷ்தீப் சிங் ஆன் இஸ் கிவன் டே சூப்பரா ஸ்விங் பண்ணி மேட்ச் கவுத்துருவாரு. ஏன்னா பவர் பிளேலையும் சூப்பரா போடுவார், டெத்லயும் போடுறாரு. அந்த இன்ஸ்விங் கிங்னு சொல்லலாம் ஹர்ஷ்தீப் சிங். ஸோ அதனால ஹர்ஷ்தீப் நல்லா போட்டாலும் பும்ரா அடிவாங்க. ஸோ இன் டேண்டம் ரெண்டு பேரும் சூப்பரா போட்டாங்கன்னா நியூசிலாந்து டாப் ஆர்டர் ஃபர்ஸ்ட் T20 எப்படி காலி ஆச்சோ அதே மாதிரி காலி ஆயிடும். அதை நான் பார்க்க ஆசைப்படுறேன். ராய்பூர் நடக்குதான் பார்க்கலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஸ்பின்னர்ஸோட முடிப்போம். ஸோ ரவி பிஷ்னாய் பெஞ்ச், குல்தீப் யாதவ் பெஞ்ச். ரவி பிஷ்னா எதுக்கு இருக்கான்னு தெரியல, ஆல்ரெடி அக்ஷரே வரும்னு. இது இல்லாம பேக் கிளப் குல்தீப் எதுக்கு ரவி பிஷ்ணன் தெரியல, இதுக்கு ஷாபாஸ் அஹமத், ஆஷ் பவுலர் மாதிரி யாருக்கா கொடுத்துருக்கலாம். சரி ஓகே, எனிவேஸ் பெஞ்ச் தான். குல்தீப் யாதவ் ஆன் லேட்டரா ஃபார்ம்ல இல்ல, ஏன்னா செகண்ட் T20 தேர்ட் T20 அடிச்சிட்டாங்க. ஸோ மேபி லோ ஆன் கான்ஃபிடன்ஸ்னால ஆட வைக்காம இருக்கலாம். பட் வருண் சக்கரவர்த்தி என்னதான் எக்ஸ்பென்சிவ் ஆனாலும் நம்பர் 1 பவுலர் சும்மா விட முடியுமா? கன்ஃபார்மா மேட்ச் ஆன் மேட்ச் ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துறாரு. அண்ட் ஆல்சோ அவரோட கூகுளிஸை பிக் பண்ண முடியல. பட் கிளென் பிலிப்ஸ் நல்லா ஆனாரு. மெட்சி வருண் சக்கரவர்த்தியும் பும்ராவும் அஷ்தீப்பும் எக்ஸ்பென்சிவ் போனா இந்த இந்தியன் டீம் கொஞ்சம் பார்க்க வீக்கா தான் தெரியுது ஆன் பேப்பர். அவ்வளவுதான் மக்களே, இந்தியன் டீம் பத்தி எல்லாமே பேசி முடிச்சேன். சிங்ஸ் இந்த ஆமன் பாத்தீங்கன்னா சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. சஞ்சு அண்ட் இஷான் ஃபார்முக்கு வரணும், ஸ்கை ஒரு 50 போடணும். இதெல்லாம் தான் கொஞ்சம் வீக்னஸா பாக்குறேன். பவுலிங்ல பும்ரா ஃபார்முக்கு வரணும். அதே மாதிரி ஹார்திக் அண்ட் சிவம் துபே கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போடாம நல்லா போட்டா அவ்வளவுதாங்க. இது ஒரு கன் சைடு வீக்னஸ் பார்த்தா இப்படிதான் சொல்லணும். பட் மத்தபடி எதுவுமே கிடையாது. திலோக் வர்மா ஃபிட் ஆயிட்டு வந்தானா இது ஒரு கன் செட்டப் ஆயிடும். லெட்ஸ் சி. பட் இந்த இந்தியன் டீமை நியூசிலாந்து தோக்கடிக்கணும் ரொம்ப கஷ்டங்க. நிறைய எஃபர்ட்ஸ் போகணும். இந்தியன் டீம் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் ஆன் பேப்பர். பாத்தீங்கன்னா நியூசிலாந்து டீம் பத்தி போவோம். நியூசிலாந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவங்க ஒரு டார்க் காசஸ். ஏன்னா எப்போ பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, எப்போ அவுட் பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, நமக்கும் தெரியாது. பட் பர்ஃபார்ம் பண்ண வேண்டியதுல கரெக்டா பண்ணுவாங்க சதர்ன் நியூசிலாந்து. அவங்களோட ஸ்குவாட் பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மிச்சல் சாண்டர் கேப்டன், அதுக்கப்புறம் மைக்கேல் பேஸ்வெல் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. பட் இன்ஜுரினால அவர் ஆடுவாரான்னு தெரியல. இந்த சீரீஸ்ல ரிகவரி ஆகணும். நெக்ஸ்ட் மார்க் சாப்மன், டெவான் கான்வே, ஜேக்கப் டஃபி, ஜாக் ஃபாக்ஸ், மேட் ஹென்ரி, கைல் ஜேமிசன், டெவான் ஜேக்கப்ஸ், டாரில் மிச்சல், ஜிம்மி நீஷம், கிளென் பிலிப்ஸ், ரச்சின் டிம் ராபின்சன், இஸ்ரோதி. இல்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 பிளேயர் இல்ல. ஆடம் மில்னே கிடையாது. அதே மாதிரி பார்த்தா டிம் சைஃபர் கிடையாது, ஃபின்னாலன் கிடையாது. மற்றபடி அதே ரெகுலர்ஸ் தான் இருக்காங்க. ஜிம்மி நீஷம் பங்களாதேஷ் ஃபேமிலிக்கு ஆறாரு. ஸோ இந்த நியூசிலாந்து ஏதாவது பிளேயிங் மாற்றம் இருக்குமான்னு கேட்டா நான் ஒரே ஒரு சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் அது வருமானு பார்க்கலாம். டெவான் கான்வே, டிம் ராபின்சன், ரச்சின் டாப் 3 இதே மாதிரி தான் இருக்கும், மாற போறது இல்லை. ஏன்னா வேற ஓப்பனர் கிடையாது, ஆளுங்களும் கிடையாது. இவங்க தான் ஆட போறாங்க. நம்பர் 4 டாரில் மிச்சல், நம்பர் 5 கிளென் பிலிப்ஸ். அவங்க 2 பேர் மாத்தி மாத்தி வருவாங்க. நம்பர் 6 மார்க் சாப்மன், நம்பர் 7 சாண்டர். பேட்டிங் டெப்த் கிரைஸ்டன் கிளர்க் நம்பர் 8 அவர் இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் ஆட் பண்ணிருக்காங்க ஆடம் மில்னேக் பதிலா. ஸோ அதனால பேட்டிங் டெப்த் சூப்பரா இருக்கு. நம்பர் 9 கைல் ஜேம்சன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தெரியாது. ஸோ அதனால மேட் ஹென்ரி எடுத்துன்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் நியூஸ் எப்படி போவாங்கன்னு பார்க்கலாம். நம்பர் 10 இஸ்ரோதி, 11 ஜேக்கப் டஃபி. பவுலிங் கொஞ்சம் வீக்கா தெரியுதுன்னா டஃபி தவிர அந்த நல்லா போடுற மாதிரி தெரியல. சாண்டருமே அடி வாங்கிட்டா ஸ்பின் டிபார்ட்மெண்ட் இஸ்ரோதி ஆடுவாங்கனால வீக்கா இருக்கு. பட் நியூசிலாந்து ஏதாவது பண்ணி ஃபார்முக்கு வரணுங்க. அவங்களோட ஓப்பனிங் பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருக்கு. ஏன்னா நான் லாஸ்ட் வீடியோலயே சொன்னேன் டாப் 3 அந்த அளவுக்கு சாலிடா இல்லை. ஏன்னா டெவான் கான்வே இப்பதான் SA20 ஃபார்முக்கு வந்திருக்காரு. பட் கன்சிஸ்டன்டா ஆறாரா கிடையாது. டிம் ராபின்சன் இந்தியன் பிச்சர்ஸ்க்கு புதுசு. ஸோ எப்படி அடாப்ட் பண்ண போறாரு தெரியாது. ரச்சின் ஒரு நாள் நல்லா 2 மேட்ச் சொல்ல போறாரு. ஸோ அதனால இது ஒரு இன்கன்சிஸ்டன்ட் ஓப்பனிங் இதுவா பாக்குறேன் நியூசிலாந்துக்கு. பட் இவங்க எல்லாமே ரச்சின் அண்ட் டெவானுக்கு இந்தியன் பிச்சர்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் தே ஹேவ் டு பர்ஃபார்ம். ஏன்னா ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் பும்ரா டேக்கிள் பண்றது கஷ்டப்படுறாங்க. ஸோ நியூசிலாந்து கீ டு சக்சஸ் ஓப்பனர்ஸ்ல யாரோ ஒருத்தர் கன்ஃபார்ம் 50 போடணும். ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 50 மேல வரணும். அப்பதான் அவங்களால ஜெயிக்க முடியும். 1 டவுன்ல ரச்சின் இருந்தா அட்லீஸ்ட் ஒரு 20-30 அடிக்கணும். ஏன்னா சுத்தமா ஃபார்ம்ல இல்ல. அது ஒரு கீ ஏரியாவா நியூசிலாந்து டார்கெட் பண்ணும். சப்போஸ் மேட்ச் ஜெயிக்கணும்னா மிடில் ஆர்டர் தாங்க நியூசிலாந்துக்கு செம ஸ்ட்ராங்கா தெரியுது. ஏன்னா இந்த நான் காட்டுற 3 பேருமே செம ஃபார்ம்ல இருக்காங்க. ஆல்சோ நல்ல ஹிட்டர்ஸ் ஆஃப் த பால், ஸ்பின்னு சூப்பரா ஆடுவாங்க. எஸ்பெஷலி மார்க் சாப்மனா இருக்கட்டும், கிளென் பிலிப்ஸா இருக்கட்டும், டாரில் மிச்சலா இருக்கட்டும், சூப்பர் அவுட் அண்ட் அவுட் ஸ்பின் பிளேஸ். அதுவும் கிளென் பிலிப்ஸ், டாரில் மிச்சல் நீங்க ஓடியிலே பார்த்திருப்பீங்க. சோ ஃபர்ஸ்ட் T20 கிளென் பிலிப்ஸ் சூப்பரா 80 கிட்ட அடிச்சாரு. டாரில் மிச்சல் 28 அடிச்சாரு. மார்க் சாப்மன் 40 அடிச்சாரு. ஸோ இவங்க 3 பேர் தான் நான் அங்க எப்படி ஹார்திக், சிவம் துபே, அக்ஷர் எக்ஸ்ட்ராக்டரா பார்க்கணும். இங்க இவங்க தான் எக்ஸ்ட்ராக்டரா பார்க்கறேன். ஏன்னா வருண், அக்ஷர், ஹர்திக், சிவம் துபே இவங்க எப்படி போடுறாங்க, இவங்களை எப்படி அப்ரோச் பண்ண போறாங்கன்னு தெரியும். ஏன்னா ராய்ப்பூர் ஒரு பெரிய கிரவுண்ட். நியூசிலாந்து பேட்ஸ்மேன் அவ்வளவு ஸ்ட்ரென்த் 6 ஹீட்டர்ஸ் கிடையாது. பட் தே கேன் ஏபிள் டு கிளியர் த பவுண்டரி. ஸோ பார்க்கலாம் இவங்க 3 பேர் தான் காப்பாற்றும் நியூசிலாந்து டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா. ஏன்னா அங்கதான் நியூசிலாந்து மாட்டிக்கிறாங்களோ தோணுது. பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரைஸ்டன் கிளர்க், ஜிம்மி நீஷம், கைல் ஜேம்சன் இவங்க பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ். இதை பாத்தீங்கன்னா ஜிம்மி நீஷம் பங்களாதேஷ் பிரீமியர் லீக்ல ஆடி இந்த லாஸ்டா நேற்று ஸ்கோர் கார்டில் பார்த்தேன். ஸோ ஹி வோன்ட் பி அவைலபிள். கைல் ஜேமிசன் ஆஸ் யூஷுவல் சொன்னா T20 ஒரு ஷூட்டர் பவுலர் கிடையாதுங்க. ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போவார். 40 to 50 ரன்ஸ் லீக் பண்ணுவார். என்னதான் ஒரு 2 விக்கெட் உங்களுக்கு 10 ரன் எக்கானமி மேல போனாலே இட்ஸ் நாட் பி நைஸ். அதனால ஜேமிசன் புல்லா இருக்கு ஃபார் மேட் ஹென்ரி. பட் இவங்க எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. அது டால் லாங்கி பவுலர் 6 அடிக்கிற கெப்பாசிட்டியும் இருக்கு. ஸோ அதனால தான் ஆட வைக்கிறாங்க. ஜிம்மி நீஷம் இன்னும் எட் டு ஜாயின் த டீம். அதே மாதிரி கிரைஸ்டன் கிளர்க் ஒரு நல்ல டேலண்ட். ஓடியில் நல்லா பண்ணார். T20 ஐ திங்க் ஹி நீட்ஸ் மோர் எக்ஸ்போஷர் இந்தியன் பிச்சர்ஸ்ல. லெட்ஸ் see. அங்க ஓடியை நல்லா பண்ணார். பட் அதே கான்ஃபிடன்ஸ் T20 வந்தா நல்லா இருக்கும். ஸோ இதுவுமே கொஞ்சம் வீக்கா தான் தெரியுது நியூசிலாந்துக்கு. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா மைக்கேல் பேஸ்வெல் ஒரு பெரிய அடிங்கன்னா தேர்ட் ஓடியில கேப்டனா டீமை லீட் பண்ணி கப்படிக்க வச்சார். பட் அந்த இன்ஜுரி கன்சர்ன் தான்
அந்த காம்பினேஷன் அதிகம் வச்சிருக்கு. ஏன்னா பிரேஸ்வெல் செம்ம 6 ஹிட்டர் ஆஃப் த பால், அதே மாதிரி எக்கனாமிக்லாம் போடுவார். பட் அவர் இல்லாத ஒரு பெரிய குறை சாண்டனருக்கு. ஏன்னா இஸ்ரோதி அண்ட் சாண்டனர் பார்த்தீங்கன்னா இன் டேண்டம் நிறைய மேட்சஸ் ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க, நான் இல்லனே சொல்ல மாட்டேன். பட் இந்தியன் பிச்சஸ்ல இஸ்ரோதிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, சாண்டனருக்கு இருக்கு. என்னன்னா அவங்க இன் டேண்டம் யாராவது ஒருத்தர் நல்லா போடணும், ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும். நேற்று 2 பேருமே அடி வாங்கிட்டாங்க நாக்பூர்ல, அதான் கொஞ்சம் நியூசிலாந்துக்கு பேக் ஃபயர் ஆச்சு. ஸோ சாண்டனர் நீட்ஸ் டு பி இன் இஸ் ஃபார்ம், அதாவது 4 overs 30 அந்த மாதிரி வரணும். இஸ்ரோதி 30-40 போவாரு, பட் நீட்ஸ் டு டேக் விக்கெட். ஸோ இவங்க 2 பேரோட கான்ட்ரிபியூஷன் தான் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் நியூசிலாந்துக்கு எப்படின்னு தெரிய போகுது. இல்லைன்னா இந்தியன் பேட்ஸ்மேன் ஸ்டெப் அவுட் பண்ணி வச்சிருவாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நியூசிலாண்டோட பேஸ் டிபார்ட்மெண்ட் முடிப்போம். ஜேக்கப் டஃபி, மேட் ஹென்ரி, சாக் பாக்ஸ். இதுல பாத்தீங்கன்னா நான் மேட் ஹென்ரியை தான் ஜேமிசன் போல ப்ரிஃபர் பண்ணுவேன் செகண்ட் T20க்கு. ஐ டோன்ட் நோ நியூசிலாந்து அதை பண்ணுவாங்களான்னு. ஏன்னா பேட்டிங் இல்ல ஹென்ரிக்கு, ஜேமிசன் இருக்கு. பட் மேட் ஹென்ரி ஒரு அவுட் அண்ட் அவுட் பவர் பிளே பாலர். நீங்க ஒரு 10 overs குள்ள முடிக்கணும். பட் நல்லா மூவ் பண்ணுவாரு, நல்ல என்ன சொல்றது, நல்ல மூவர் ஆஃப் த பால், மெனிவர் ஆஃப் த பால் அவரு. ஸோ பார்க்கலாம். ஜக்காரி ஃபோக்ஸ் பேஸ் கிடையாதுங்க, 130 தான் இருக்கு. ஸோ அதனால ஐ டோன்ட் சீ ஹிம் பிளேயிங் இந்த 11. ஜேக்கப் டஃபி ஒரு சூப்பர் ஸ்கவுட். RCB ஃபேன்ஸ் ஹாப்பி என்னாச்சு தான், ஃபர்ஸ்ட் T20 பார்த்து செம்மையா இருக்கும் ஆஹா அப்படின்னு இருப்பீங்க. நல்லா போடுறாரு, லென்த்தும் நல்லா இருக்காரு. மேபி செகண்ட் T20 நல்லா போட்டா மேபி ஒரு நியூசிலாந்துக்கு ஒரு என்ன சொல்றது லோன் வாரியர்னே சொல்லலாம். டிவான் ஜேக்கப்ஸ் யாருக்கு பதிலா வருவாரு அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா அவர் எடுத்திருக்காங்க, ஒரு க்ரூம் பண்றாங்க ஃபியூச்சருக்கு. ஓகே நல்ல பிளேயர் தான், அதெல்லாம் குறை சொல்ல மாட்டேன். பட் he needs to என்ன சொல்றது எக்ஸ்போஸ் ஆகணும். அவர் வந்து அவ்வளவா மேட்சஸ் ஆட மாட்டாரு, லீக்ஸுமே நான் பாக்குறேன் பெஞ்ச்ல தான் இருக்காரு. CPL ஆனார், பட் அந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்கல. டிவான் ஜேக்கப்ஸ் இங்க நிறைய கத்துக்கணும், எம்எல்ஏயும் கத்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அவ்வளவுதான் மக்களே, நியூசிலாந்து பத்தி பேசிட்டோம். நியூசிலாந்து வந்து எனக்கு ஒரு ஃபேவரட்ஸ் மாதிரி எங்கேயுமே தெரியல. எந்த டிபார்ட்மெண்ட்லயுமே நியூசிலாந்து வந்து இந்தியாவை அவுட் ஷேர் பண்ணுவாங்களோ இல்ல டாமினேட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா டாப் ஆர்டரும் வீக்கா இருக்கு. ஃபாஸ்ட் bowling ஜேக்கப் டஃபி தவிர என்ன சொல்றது பவர்ஃபுல்லா தெரியல. ஸ்பின்னர்ஸ்ல கேப்டன் அடி வாங்கிட்டா இஸ்ரோதியும் அடி வாங்குறாரு, கஷ்டமா இருக்கு. மிடில் ஆர்டர் மட்டும் தான் நல்லா இருக்கு, அதாவது கிளென் பிலிப்ஸ், டேரில் மிச்சல், பேட்டிங்ல சாண்டனர், மார்க் சாப்பன். மற்றபடி நியூசிலாந்துக்கு பவர்ஃபுல்லா எதா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். சோ எனக்கு தெரிஞ்சு ப்ரெடிக்ஷன் டைம்குள்ள வருவோம். சோ ப்ரெடிக்ஷன்ல நான் என்ன சொல்றேன்னா சேம் தான், ஃபர்ஸ்ட் T20 மாதிரி இந்தியன் டீம் எனக்கு தெரிஞ்சு நியூசிலாந்து அப்செட் பண்ணுவாங்கன்னு கேட்டா ரொம்ப கஷ்டம். பட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அண்ட் ரூட்ஸ் இருக்கு, பட் பண்ணுவாங்களா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஒன்ஸ் அகைன் ஐ எம் கிவிங் அட்வான்டேஜ் டு இந்தியா. செகண்ட் T20 ராய்ப்பூர்ல நடக்குது. ஸோ இந்தியன் பிச்சர்ஸ் ஸ்பின்னர்ஸ் நல்லா யூஸ் பண்ணுவாங்க. மேபி குல்தீப் வர வாய்ப்புகள் இருக்கு, லெட்ஸ் see. ஸோ ஐ எம் கிவிங் இந்தியா 75, நியூசிலாந்து 25. பட் நியூசிலாந்து ஜெயிச்சா சீரிஸ் பார்க்க நல்லா இருக்கும். பட் இந்தியா ஜெயிப்பாங்கன்னு தான் என் மனசாட்சி சொல்லுது. ஏன்னா இந்தியன் டீம் ஆன் பேப்பர் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்க நியூசிலாந்து கம்பேர் பண்ணா. சவுதா மக்களே, இது என்னோட ஒப்பீனியன் நான் சொல்லியிருக்கேன். எங்களோட ஒப்பீனியன் நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ நான் வந்து இந்தியன் டீம் ஜெயிப்பாங்கன்னு ஷுவரா சொல்றேன். அந்த அளவுக்கு சிங்ஸ் இந்த நியூசிலாந்து கம்பேர் பண்ற அளவுக்கு இல்ல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ செகண்ட் T20 ரிவ்யூ கண்டிப்பா நாளைக்கு நைட்டு ஷார்ட்ஸ் வர மக்களே, ஸ்டே டியூன். அடுத்து தேர்ட் T20 ப்ரிவியூல சந்திப்போம். ஸோ இனி உங்களுக்கு மாணவரியா வீடியோ வந்துனே இருக்கும். ஸோ ஸ்டே டியூன் மக்களே. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.